பெங்களூர் செல்லும் பேருந்தில் இரவு 8 மணிக்கு ஏறி அமர்ந்து பேருந்து எப்போது எடுக்கும் என்று காத்து கொண்டிருந்தான் ஜீவா. பயணிகள் ஒவ்வொருவராக ஏறி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட்டில் உள்ள எண்ணை பார்த்து தங்கள் இருக்கையில் அமர்ந்தனர். ஜீவா கையில் பிஸ்கட் பாக்கெட் ஒன்றை வைத்துக்கொண்டு ஜன்னலை வேடிக்கை பார்த்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தான். சரியாக மணி 8:10 ஆனது. பேருந்து எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஜீவா அமர்ந்திருந்த இருக்கை மட்டும் காலியாக இருந்தது. யாரும் வரமாட்டார்கள் என நினைத்து கொண்டு மடியில் இருந்த பையை பக்கத்தில் உள்ள சீட்டில் வைத்துவிட்டு ஜன்னலில் சாய்ந்தபடி கண்களை மூடினான். பேருந்து மெல்லமாக நகர்ந்தது. மூச்சிறைக்க பேருந்தில் ஏறி வந்து ஜீவாவின் தோள்களை தட்டினாள் ஒரு பெண். ஜீவாவும் கண் விழித்து பார்த்து, யாரு என்றான். அவளும், இல்லங்க, இது என்னோட சீட்டு, கொஞ்சம் பேகை எடுத்துக்கிட்டா நான் உட்காருவேன் என்றாள். ஓ சாரி, உட்காருங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் பையை எடுத்துக்கொண்டான். அவளும் அமர்ந்துவிட்டு சிரித்துக்கொண்டே, நீங்களும் பெங்களூர் தான் போறீங்களா என்றாள். ஆமாங்க, ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம், 1 மாசம் முன்னாடியே வர சொன்னான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பொண்ணு என் கூட படிச்சவ தான். 2 பேரும் படிக்கிறப்பவே லவ் பண்ணாங்க. இப்போ கல்யாணம், அதான் 2 மாசம் முன்னாடியே போயிடலாம்னு போயிட்டு இருக்கேன் என்றான். ஓ சூப்பர், நானும் எங்க அக்காவோட கல்யாணத்துக்கு தான் போறேன். இவ்வளோ நாள் சென்னையில படிச்சுட்டு இருந்தேன். இப்போ படிப்பு முடிஞ்சிருச்சு. அக்கா கல்யாணத்துக்கு போறேன். அக்காவும் சென்னையில தான் படிச்சா, இப்ப பெங்களூர்ல இருக்கா. சொந்த வீட்டுல கல்யாணம், லவ் மேரேஜ் தான். இன்னும் 2 மாசம் இருக்கு என்றாள். ஜீவாவுக்கு சந்தேகம் வந்தது. உங்க அக்கா பேர் என்ன என்று கேட்க அவளும் நித்யா என்றாள். ஏய் நித்யாவா, எங்க உங்க அக்கா போட்டோ காட்டுங்க என்று கேட்க அவளும் காண்பித்தாள். ஹே, இவ கல்யாணத்துக்கு தாங்க போறேன், இவதான் கல்யாண பொண்ணு என்று கூற அவளும் சிரித்து கொண்டே, எங்க வருங்கால மாமாவோட ஃப்ரெண்டா நீங்க என்றாள். அவனும் சிரித்து கொண்டே ஆமா என்றான். ஐயோ சாரிங்க, என்னோட பேரை சொல்ல மறந்துட்டேன். என்னோட பேரு ஜீவா என்று கையை நீட்டினான். என்னோட பேரு பூஜா என்று கூறி அவளும் கையை குலுக்கினாள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, 2 பேரும் ஒரே இடத்துக்கே போறோம். சரி, ஒன்னா போகலாம் என்றான். அவளும் சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள். சரி, நீங்க என்ன பண்றீங்க என்றாள். நான் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஃப்ரெண்டுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சதும் சென்னை போயிடுவேன் என்றான். நானும் தான், அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் சென்னை போயிடுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம் எடுத்து தங்கி அங்கேயே ஒர்க் தேடலாம்னு இருக்கேன் என்றாள். சரிங்க, நானும் இங்கே கம்பெனியில் ஒர்க் இருந்தால் சொல்கிறேன் என்றான். சரிங்க என்று சொல்லிவிட்டு அவள் ஃபோனை நோண்ட தொடங்கி விட்டாள். ஜீவா ஜன்னலில் சாய்ந்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். பூஜா போனை பார்ப்பது, ஜீவாவை பார்ப்பது என்று அவள் பார்வை முழுவதும் அவன் மீதுதான் இருந்தது. ஜீவாவை பார்த்த உடனேயே அவளுக்கு பிடித்தும் விட்டது. ஜீவா மனதில் என்ன நினைக்கிறான் என தெரியாததால் சற்று விலகியே இருந்தாள். நீண்ட நேரம் போனை நோண்டி கொண்டு இருந்ததால் அவளுக்கு தூக்கம் வந்து விட்டது. தூக்கத்தில் ஜீவாவின் தோளில் சாய்ந்தபடி அப்படியே தூங்கி போனாள். அவள் தோளில் சாய்ந்தவுடன் பட்டென திரும்பி பார்த்தான் ஜீவா. அவள் குழந்தை முகத்தோடு தூங்கிக் கொண்டிருந்ததால் எதுவும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டு அவள் முகத்தை பார்த்தான். அவள் கையில் உள்ள போனில் ஏதோ வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. என்னது இது என சொல்லிக்கொண்டே அதை எடுத்து பார்த்தான். பூஜாவும் அவள் அக்காவும் சேர்ந்து சமைத்து கொண்டே பேசும் வீடியோ நிறைய இருந்தது. ஜீவாவும் ஆர்வத்தோடு அனைத்து வீடியோக்களையும் பார்த்தான். சரியான சேட்டக்காரியா இருப்பா போல் இருக்கே என சிரித்து கொண்டு போனை அவள் பையில் போட்டான். சிறிது நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் களைப்பில் அப்படியே உறங்கி போனான். விடியற் காலை 4 மணிக்கு பேருந்து பெங்களூரை அடைந்தது. பூஜா முழித்து கொண்டு ஜீவாவை எழுப்பினாள். ஊர் வந்துருச்சு, வாங்க இறங்குவோம் என்றாள். ஜீவா தன் மூட்டை முடிச்சுக்களை எடுத்துக்கொண்டு பூஜாவோடு இறங்கினான். இருவரும் ஆட்டோவை பிடித்து பூஜாவின் வீட்டிற்கு சென்றனர். செல்லும் வழியிலேயே, ஏங்க உங்க வீட்டுல மாப்பிள்ளை எங்க தங்குறான், நான் எங்க தங்குறது என கேள்வி எழுப்பினான் ஜீவா. எங்க வீடு பெருசா இருக்கும், நிறைய ரூம் வசதி இருக்கு, சொந்தமா மண்டபமும் வச்சிருக்கோம். அங்கதான் கல்யாணம், உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, வாங்க என்றாள் பூஜா. சரிங்க, சும்மா ஒரு டவுட்டு, அதான் கேட்டேன் என்று அவன் கூற பூஜாவும் சிரித்தாள். இருவரும் ஆட்டோவை விட்டு இறங்கி வீட்டிற்குள் சென்றனர். பூஜாவின் அம்மா இருவரையும் வரவேற்று ஓய்வெடுக்கும்படி கூற ஜீவாவும் தன் நண்பனின் ரூமுக்கு சென்றான். அன்றைய நாள் முழுக்க சாப்பிடுவது, ஓய்வெடுப்பது என்று ஓய்வு நாளாகவே போனது ஜீவாவுக்கு. மறுநாள் காலை, வாடா போய் பத்திரிகை அடிக்கணும் என்று தன் நண்பன் அழைக்க ஜீவாவும் கிளம்பினான். 2 பேரும் சாப்பிட்டு போங்க
என்று பெண் வீட்டார் அழைக்க இருவரும் சாப்பிட அமர்ந்தார்கள். ஜீவா பூஜா எங்காவது இருக்கிறாளா என்று தேடினான். அவன் கண்கள் பூஜாவை தேடி அலைபாயத் தொடங்கியது. சிறிது நேரம் அவளை தேடியவன் பின்பு யோசிக்கத் தொடங்கினான். ஆமா, இப்போ எதுக்கு நம்ம அவளை தேடிட்டு இருக்கோம்? பேசாம வேலையை பார்ப்போம் என்று சாப்பிடத் தொடங்கினான். சாப்பிட்டு முடித்து தன் நண்பனோடு வெளியில் வந்தான் ஜீவா. பூஜா ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள். பூஜாவை பார்த்தவுடன் அவன் பக்கத்தில் சென்றாள். ஹாய்ங்க என்றான் ஜீவா. ஹாய். என்ன சாப்பிடும்போது என்னை பயங்கரமா தேடினீங்க போல் இருக்கு என்றாள் பூஜா. இல்லைங்க, நான் ஏன் உங்களை தேட போறேன், உங்க அக்காவை தான் தேடினேன் என்று மழுப்பினான். பூஜாவும் சிரித்துக்கொண்டே சாப்பாடு போட்டதே எங்க அக்கா தான், அப்புறம் ஏன் தேடினீங்க என்றாள். ஜீவாவும் ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமே என சிரித்தபடி தலையில் அடித்துக்கொண்டு அவளிடம் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். ஜீவா செல்லும் வழியெல்லாம் பூஜாவை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். என்ன இவ புசுக்குன்னு கேட்டுவிட்டா, வசமா மாட்டிக்கிட்டோம், ஒரே அசிங்கமா போச்சு. நமக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கான்னு தெரியலையே. ஒரே நாள்ல எப்படி லவ் வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்றது? கண்டவுடன் காதல்னு சொல்லிடுவோமா என யோசித்து கொண்டிருந்தான். பத்திரிகை அடிக்கும் வேலைகளை முடித்துவிட்டு ஜீவாவும் அவன் நண்பனும் வீடு திரும்ப வாசலிலேயே பூஜா நின்று கொண்டிருந்தாள். ஜீவா வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே பூஜா அவனை தடுத்தாள். என்னங்க என்று அவன் கேட்க, காலையில ஏன் என்னைய தேடினீங்க என்றாள். ஐயையோ, சும்மா ஆளை காணோம்னு தேடினேன், வேற ஒன்னும் இல்ல என்றான். வேற ஒன்னும் இல்லையா? வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க என்று அவள் கேட்க ஜீவா முழித்தான். என்ன முழிக்கிறீங்க, பயமா இருக்கா என்றாள் அவள். ஹே ஹே, நான் ஏன் பயப்படணும் என்று நக்கலாக அவன் பதில் கூற, அப்ப ஏன் தேடினீங்க, பதில் சொல்லுங்க என்றாள் பூஜா. ஏதோ நேற்று பஸ்ல பார்த்தேன், அப்படியே நீங்களும் உங்க அக்காவும் அடிச்ச கூத்த உங்க போன்ல பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. உங்க அக்காவுக்கு 2 மாசத்துல கல்யாணம், நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, அதான் அப்படியே அவங்க கல்யாணத்தோட நம்ம கல்யாணத்தையும் வச்சுக்கலாம்னு நேற்று யோசிச்சுட்டு தேடினேன், அவ்வளோதான் என்றான். பூஜா பாயை பிளந்து கொண்டு முழித்தாள். என்னங்க முழிக்கிறீங்க என ஜீவா கேட்க, அட பாவி, ஒரு நாள் தான் பார்த்த, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் பிளான் போட்டு வச்சிருக்க, அவ்வளோதானா, இல்ல குழந்தை குட்டியெல்லாம் கனவுலையே பெத்துட்டியா என்றாள். சீ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என தலை குனிந்தவாறு வெட்கத்தோடு கூறினான். உன் வெக்கத்துல தீய வைக்க, போய் வேலையை பாருங்க என்றாள். சரி, நான் ஓப்பனா சொல்லிட்டேன், நீங்க எப்போ ஓகே சொல்வீங்க என்றான் ஜீவா. ஓகேலாம் சொல்ல மாட்டேன், எங்க அப்பாட்ட வேணா சொல்றேன் என்றாள் அவள். ஐயோ சொல்லிடாதீங்க என்று சொல்லிவிட்டு குடுகுடுவென ஓடினான். பரவாயில்லையே, உடனே சொல்லிட்டான், நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் என மனதில் நினைத்தபடி சிரித்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். அவ்வளோதான், லவ சொல்லியாச்சு, இனிமே நம்பர் வாங்கணும், இல்லைனா ஊருக்கு போய் பேச முடியாது, எப்படி வாங்குறது என தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தான். அங்கு பூஜாவும் இருக்க போறது 2 மாசம், நம்ம ஏன் லவ்வ சொல்ல லேட் பண்ணணும் என யோசித்து கொண்டிருந்தாள். சரி, நேரா அவகிட்டே போய் கேட்போம் என யோசித்து உடனே பூஜாவின் அறைக்கு சென்றான். என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்றாள் அவள். இல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றான் அவன். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன் என்றாள் பூஜா. இல்ல, எனக்கு உங்க ஃபோன் நம்பர் வேணும் என்றான் ஜீவா. ம், கொடுக்குறேன். எனக்கும் உங்களை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, இருக்க போகிறது 2 மாதம், அதான் உடனே சொல்லிட்டேன் என்றாள். எனக்கு அம்மா மட்டும்தான், வேற யாரும் இல்லை, அவங்களும் ரொம்ப வயசானவங்க, நான் எங்கள் அம்மாவுக்கு 19 வருஷம் கழிச்சு தான் பிறந்தேன், கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, சொந்த வீடு இருக்கு, அம்மாவை பார்த்துக்க வேலைக்கு ஒரு அக்காவை ஆள் வச்சிருக்கேன், மாதம் 80,000 சம்பளம், அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு என வரிசையாக ஒப்பித்தான். இதெல்லாம் இப்போவே தெரிஞ்சுக்கோ, அப்பதான் பின்னாடி பிரச்சனை வராது என்றான். பிரச்சனை வர அளவுக்கு உன்னோட வாழ்க்கை ஒன்றும் மோசம் இல்லை என்றாள் பூஜா. உங்க வீட்டில் சம்மதிப்பாங்களா என்றான் ஜீவா. அம்மா அப்பா லவ் மேரேஜ் தான், கடைசி வரைக்கும் என்னை கைவிட மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தால் சொல்லு, இன்னைக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என்றாள். சரி, அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவோம் என்றான் ஜீவா. சரி என்றாள் பூஜா. இருவரும் இரவில் போனில் பேசிக்கொண்டு தனிமையில் சந்தித்து கொண்டு காதலை வளர்க்கத் தொடங்கினர். இப்படியே 1 மாதம் ஓடியது. கல்யாண வேலை விறுவிறுப்புடன் நடந்து கொண்டிருந்தது. வழக்கம் போல ஜீவாவை சந்தித்து பேசிவிட்டு உறங்க சென்றாள் பூஜா. ஜீவாவும் தூங்க சென்றான். காலையில் எழுந்து சிரித்து கொண்டு
ஜீவாவின் அறைக்கு சென்றாள் பூஜா. அங்கு ஜீவா இல்லை. வேறு எங்காவது இருப்பான் என எண்ணியவாறு வீட்டை சுற்றி அங்குமிங்கும் தேடினாள். எங்கு தேடியும் அவனை காணவில்லை. உடனே மாப்பிள்ளை ரூமுக்கு சென்று ஜீவாவை பற்றி விசாரித்தாள். தெரியலம்மா, காலையில இருந்து ஆளை காணோம். ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது என மாப்பிள்ளை கூறவே சோகத்தோடு அங்கும் இங்கும் தேடினாள். ஜீவாவின் அறையில் அவன் பொருட்கள் எதுவுமே இல்லை. பூஜாவுக்கு சந்தேகம் வந்தது. நம்மளை பிடிக்காம கிளம்பிட்டான் போல என நினைத்து கொண்டு வருத்தத்தில் அலைந்தாள். அக்காவின் திருமணமும் நெருங்கியது. பூஜாவுக்கு கவலையும் அதிகமானது. சரி, அக்காவின் திருமணம் நல்லபடியாக முடியட்டும். சென்னைக்கு சென்று அவன் வீட்டிற்கு போய் பார்ப்போம் என முடிவு செய்து சற்று அமைதியானாள். அக்காவின் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது. அக்காவின் கணவனான ஜீவாவின் நண்பனிடம் அவன் அட்ரஸை வாங்கி கொண்டு தன் பெற்றோரிடம் அனைத்தையும் கூறிவிட்டு சென்னைக்கு கிளம்பினாள் பூஜா. பயமும் பதட்டமும் மனதில் எழவே ஏதேதோ சிந்தனையோடு சென்னையில் வந்திறங்கினாள். ஒரு ஆட்டோவை பிடித்து ஜீவாவின் வீட்டு வாசலில் இறங்கினாள். வீட்டின் கதவு திறந்திருந்தது. சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் பூஜா. ஹாலில் உள்ள மெத்தையில் தூங்கிக் கொண்டிருந்தான் ஜீவா. எதுவும் சொல்லாம ஏமாத்திட்டு எவ்வளோ நிம்மதியா தூங்குறான் என்ற கோபத்தோடு அவன் அருகில் சென்றாள். உள்ளே நுழைந்தவளுக்கு பேரதிர்ச்சி. சுவற்றில் ஜீவாவின் அம்மா புகைப்படத்தில் ரோஜாப்பூ மாலை போட்டு விளக்கேற்றி பத்தி கொளுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஐயோ, ஜீவா அம்மா இறந்துட்டாங்களா? நம்ம தப்பா நினைச்சிட்டோமே என மனதிற்குள் நினைத்து கொண்டு கண் கலங்கி ஜீவாவின் பக்கத்தில் அமர்ந்தாள். யாரோ வந்திருப்பது போல உணர்ந்த ஜீவா கண் விழித்தான். பூஜாவை பார்த்த அடுத்த கணமே, பூஜா, எங்க அம்மாவை பாருடி, என்னை விட்டுட்டு போயிட்டாங்கடி, இனிமே யாரடி எனக்கு இருக்கா என கூறி கத்தி கதறி அழுதான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் உனக்கு என கட்டி அணைத்து ஓரளவு சமாதானம் செய்தாள். நீண்ட நேரம் அழுத அவன் ஒரு கட்டத்தில் அமைதியானான். பிறகு நடந்ததை விளக்கினான். உங்க வீட்டில் இருந்த கடைசி நாள் 11 மணிக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னு பக்கத்து வீட்டு ஆண்டி ஃபோன் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்டை எழுப்புனேன், சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. யார் நிம்மதியும் கெடுக்க வேண்டாம்னு என்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. யார் நம்பரும் எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் சொல்ல முடியல என்றான். சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே உன் கூடவே இருக்கேன் என்றாள். எந்நேரமும் அம்மா நினைப்போடு சுற்றி திரிந்த ஜீவா பூஜாவின் வருகைக்கு பிறகு கொஞ்சம் மாறத் தொடங்கினான். பூஜா வீட்டில் இருந்து கொண்டு ஆன்லைனில் கிடைக்கும் வேலையை பார்த்து கொண்டு ஜீவாவுக்கு சமைத்து கொடுத்து வேலைக்கு அனுப்பி கொண்டிருந்தாள். இப்படியே 1 வருடம் ஓடியது. இருவரும் இணைந்து திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். பூஜாவின் பெற்றோரின் முன்னிலையில் எளிமையாக கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். 1 வருடத்தில் இருவருக்கும் பெண் குழந்தை பிறந்தது. தான் அம்மாவே வந்து பிறந்து விட்டதாக எண்ணிய ஜீவா தன் அம்மாவின் பெயரையே குழந்தைக்கு சூட்டி மனைவியையும் குழந்தையையும் தங்கத்தட்டில் தாங்கினான். அனாதையாக இருக்கிறோம் என்று எண்ணிய ஜீவாவுக்கு அன்பை அள்ளித்தர மனைவியும் அரவணைக்க குழந்தையும் கிடைத்தது பெரிய புண்ணியம்தான் என எண்ணி எந்த குறையுமின்றி இருவரையும் பார்த்து கொள்வதையே பெரும் கடமை என கருதி மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கினான். நன்றி.